குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகளில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம் அப்படின்னா, புலித்தேவர், வீரபாண்டிய கட்டபொம்மன், அப்புறம் மருது சகோதரர்கள், வேலு நாச்சியார், இவங்களை பற்றியெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி பார்ட் 1ல் பார்த்துட்டோம். ஸோ மறக்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காம பார்த்துருங்க. ஸோ இன்றைக்கி வந்து யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தீரன் சின்னமலை, அதுக்கப்புறம் வந்து வேலூர் கழகம். ஸோ இந்த மாதிரியானதை பற்றி தான் வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற நபர் வந்து யார் அப்படின்னா, தீரன் சின்னமலை. ஸோ கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ தீரன் சின்னமலை லாஸ்ட் குரூப் 4ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. தீரன் சின்னமலை வந்து எந்த பாளையத்துக்காரரு, அவருக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்தது யாரு, அதுக்கப்புறம் வந்து அவருடைய அந்த போர் திறனை பற்றியெல்லாம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ தீரன் சின்னமலை இனிமேலும் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ தீரன் சின்னமலையை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொங்கு மண்டல பாளையக்காரர். ஸோ நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது வந்து நம்ம பார்த்ததுக்குள்ள யாரை பத்தி பார்த்திருப்போம் அப்படின்னா, தென்னிந்தியாவை பத்தி பார்த்திருப்போம். ஆனா ஒரே ஒரு கொங்கு மண்டல பாளையக்காரர் யாரு அப்படின்னா 2 பேர் பார்த்திருப்போம். ஆக்சுவலா கொங்கு மண்டல பாளையக்காரர்கள் 2 பேர். ஒருத்தர் யாரு அப்படின்னா கோபால நாயக்கர், திண்டுக்கல் கோபால நாயக்கர். ஸோ அவருமே கொங்கு மண்டல பாளையக்காரர்ல தான் வருவாரு. அடுத்து பார்க்க போற நபர் யாரு அப்படின்னா தீரன் சின்னமலை. சரிங்களா? ஸோ தீரன் சின்னமலை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய குடும்ப பெயர் வந்து என்ன அப்படின்னா பழையகோட்டை மன்றாடியார் வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அவருடைய குடும்ப பெயர் வந்து என்ன அப்படின்னா வம்சம் வந்து பழையகோட்டை மன்றாடியார் வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய இயற்பெயர் வந்து தீர்த்தகிரி. சரிங்களா? ஸோ அவருடைய இயற்பெயர் வந்து தீர்த்தகிரி. இவருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சிலம்பு, வில்வித்தை, குதிரை ஏற்றம், நவீன போர் முறை வந்து எல்லாமே தெரியும். ஆனா இவங்களுக்கு வந்து யார் சொல்லிக் கொடுத்தா அப்படின்னா திப்பு சுல்தான். ஸோ மைசூரை சேர்ந்த திப்பு சுல்தானும் மற்றும் பிரெஞ்சுக்காரர்களால் இவருக்கு வந்து போர் பயிற்சி அளிக்கப்பட்டது. ஸோ திப்பு சுல்தானும் மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள் தான் இந்த மாதிரியான சிலம்பு, வில்வித்தை, குதிரை ஏற்றம், நவீன போர் முறை எல்லாமே அவருக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இவர் இவருடைய ஏரியா வந்து பார்த்தோம் அப்படின்னா சின்னமலை. ஸோ சின்னமலை அப்படின்னா சென்னிமலைன்னு சொல்லுவாங்க. ஸோ சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் நடுவில் ஒரு பகுதி தான் வந்து இவங்களோட ஏரியா. சரிங்களா? ஸோ அந்த காலகட்டத்தில் அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வரி வசூலிக்கிற உரிமை வந்து யாருக்கு இருக்கு அப்படின்னா மைசூர் சுல்தானின் திவானான முகமது அலி கிட்ட தான் இருக்கு. சரிங்களா? ஸோ மைசூர் அல்தானோட திவான் யாரு அப்படின்னா முகமது அலி. ஸோ அவர் தான் வந்து யாரு அப்படின்னா வரி வசூல் செய்யறாரு. அதாவது இந்த திப்பு சுல்தான் சாரி இந்த தீரன் சின்னமலையோட ஏரியால வந்து வரி வசூல் பண்றது வந்து யாரு அப்படின்னா மைசூர் சுல்தானுடைய திவான். ஸோ சுல்தானுடைய திவான் முகமது அலி தான் வந்து இவங்களோட இந்த ஏரியால, அதாவது இந்த தீரன் சின்னமலையோட ஏரியால வந்து வரி வசூல் பண்றாங்க. ஸோ அப்படி வரி வசூல் பண்ணிட்டு ஒரு நாள் வந்து இப்ப இந்த முகமது அலி வந்து வரி வசூல் பண்ணிட்டு திரும்பி மைசூருக்கு போய்கிட்டு இருக்கப்போ பார்த்தோம் அப்படின்னா அவர்கிட்ட அந்த அந்த வரி பணத்தை எல்லாத்தையுமே வந்து கொள்ளையடிச்சு தீரன் சின்னமலை வந்து பிடுங்கிடுறாரு. புடுங்கிட்டு அவர் ஒன்று சொல்றாரு. அது என்ன அப்படின்னா சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த இந்த சின்னமலையே வரி பணத்தை பிடுங்கி கொண்டதாக சுல்தானுக்கு போய் சொல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீர்த்தகிரி என்ற தீரன் சின்னமலை வந்து சொல்றாரு. ஸோ சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த இந்த சின்னமலையே வரி பணத்தை பிடுங்கி கொண்டதாக சுல்தானுக்கு போய் சொல் அப்படின்னு சொன்னதுனால இந்த சின்னமலை அப்படின்னு சொன்னதுனால இதுவே வந்து அவருடைய பேரா வந்து மாறிடுது. ஸோ அதுக்கு முன்னாடி அவருடைய இயற்பெயர் பார்த்தோம் அப்படின்னா தீர்த்தகிரி. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா சும்மா இருக்க போறவர் வந்து இவர் அந்த முகமது அலி வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அவமானத்தால வந்து என்ன பண்றாரு அப்படின்னா மறுபடியும் ஒரு படையெடுத்து வராரு. ஸோ அதுதான் வந்து நொய்யல் ஆற்றங்கரை போர். ஸோ நொய்யல் ஆற்றங்கரை போர் வந்து யார் யாருக்கு நடக்குது அப்படின்னா திவான் முகமது அலிக்கும் தீரன் சின்னமலைக்கும் வந்து நடக்குது. ஸோ தீரன் சின்னமலை பார்த்தோம் அப்படின்னா இந்த குரில்லா போர் முறையில இருக்கும் பாத்தீங்களா? ஸோ அதுல வந்து கொஞ்சம் நாளா கைதேர்ந்தவர் இருப்பாரு. ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த நொய்யல் ஆற்றங்கரை போர்ல வந்து ஈஸியா வந்து வின் பண்ணிட்டாரு. சரிங்களா? ஸோ நொய்யல் ஆற்றங்கரை போர் வந்து யார் யாருக்கு நடக்கும் அப்படின்னா மைசூர் சுல்தான் திவான் முகமது அலிக்கும் மைசூர் சுல்தானுடைய திவான் முகமது அலிக்கும் தீரன் சின்னமலைக்கு நடந்ததுதான் வந்து நொய்யல் ஆற்றங்கரை போர். அந்த நொய்யல் ஆற்றங்கரை போர்ல வந்து வின் பண்றது யாரு அப்படின்னா நொய்யல் ஆற்றங்கரை போர்ல வந்து தீரன் சின்னமலை வந்து மைசூர் திவானை வந்து வீழ்த்தி வின் பண்ணிடுறாரு. ஸோ நெக்ஸ்ட் திப்பு சுல்தான் ஒரு காலத்துக்கு அப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு கோட்டை ஒன்று எதிர்பார்த்தீங்களா? ஸோ ஒரு இடத்துல வந்து கோட்டையை கட்டி அந்த கோட்டையை விட்டு வெளியே போகாம அந்த இடத்துல ஆங்கிலேயர் எதிர்த்து போராடினாரு. ஸோ அந்த இடத்த தான் வந்து வெளியே போகாம எங்கேயும் ஓடாம ஆங்கிலேயர் எதிர்த்து போராடினதுனால அந்த இடத்துக்கு பேர் வந்து ஓடா நிலை அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் பண்றாங்க. ஸோ திப்பு சுல்தானுக்கு அப்புறம் ஒரு கோட்டை ஒன்று கட்டுறாரு. அந்த கோட்டையை விட்டு வெளியே போகாம ஆங்கிலேயர் எதிர்த்து போராடினதுனால அந்த இடத்த வந்து ஓடா நிலை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து கொரில்லா போர் முறையை வந்து வின் பண்ணுவார். கொரில்லா போர் முறையை ஃபாலோ பண்ணி தான் வந்து வின் பண்ணுவார். சாரி, நிறைய போர் எல்லாம் பண்ணுவார். ஸோ இவருடைய போர் முறை வந்து என்ன அப்படின்னா கொரில்லா தான். ஸோ கொரில்லா போர் முறையை வந்து வச்சு வின் பண்ணதுனால
இவர் கொஞ்சம் சக்சஸ் ஆச்சு. அதாவது சிவாஜியினுடைய வீர சிவாஜியினுடைய போர் முறையை வந்து ஃபாலோ பண்ணவர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இவர் ஒரு 3 முக்கியமான போர்கள் வந்து நடத்தியிருப்பாரு சரிங்களா. ஒண்ணு காவிரி கரை போர் 1801ல காவிரி கரை போர்னு ஒரு போர் நடத்தியிருப்பாரு. அதுல வந்து யாரு தோற்கடித்தாரு அப்படின்னா கர்னல் மேக்ஸ்வெல்லை வந்து தோற்கடிப்பாரு சரிங்களா. ஸோ 1801ல காவிரி கரை போர் நடக்கும். அதுல வந்து கர்னல் மேக்ஸ்வெல், ஸோ ஆங்கிலேயரான கர்னல் மேக்ஸ்வெல் வந்து காவிரி கரை போர்ல தீரன் சின்னமலை தோற்கடிப்பாரு. இரண்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிரான இரண்டு போர்கள் வந்து என்ன அப்படின்னா 1802 ஓடாநிலை போர், 1804 அரச்சலூர் போர் சரிங்களா. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து நொய்யல் ஆற்றங்கரை போர் பார்த்துட்டோம். நொய்யல் ஆற்றங்கரை போர் வந்து யாருக்கு எதிராக அப்படின்னா மைசூர் சுல்தான் திவானான முகமது அலிக்கு எதிராக நொய்யல் ஆற்றங்கரை போர். நெக்ஸ்ட் வந்து காவேரி கரை போர். ஸோ காவேரி கரை போர் வந்து யாருக்காக அப்படின்னா கர்னல் மேக்ஸ்வெல் எதிராக சரிங்களா. ஸோ அடுத்து 1802ல ஓடாநிலை போர், 1804ல அரச்சலூர் போர் சரிங்களா. ஸோ என்னதான் இவர் வந்து வீர தீரமா இருந்தாலும் கூட இவருடைய சமையல்காரர் வந்து இவர் வந்து காட்டி கொடுத்துருவாரு. இவருடைய சமையல்காரரால் இழைக்கப்பட்ட துரோகத்தால் வந்து ஆங்கிலேயர்கிட்ட வந்து பிடிபட்டுருவாரு. அதுக்கப்புறம் 1805 ஜூலை 31ல வந்து இவரை வந்து ஜெயில போட்டுருவாங்க, தூக்கில போட்டுருவாங்க சரிங்களா. ஸோ இவரை வந்து எங்க தூக்கில போட்டாங்க அப்படின்னா 1805 ஜூலை 31 சங்ககிரி கோட்டையில வந்து இவர் தூக்கில போடுவாங்க. இதே இது இவர் வீரபாண்டி கட்டபொம்மன் கயத்தாறு, அப்புறம் வந்து மருது சகோதரர்கள் வந்து திருப்பத்தூர் கோட்டை 1801 அக்டோபர் 24 திருப்பத்தூர் கோட்டை, வீரபாண்டி கட்டபொம்மன் வந்து 1799 அக்டோபர் 16, 1799 அக்டோபர் 16 கயத்தாறு கோட்டையில வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன். இதே இது ஊமத்துரைன்னு பார்த்தோம் அப்படின்னா 1801 செப்டம்பர்ல, செப்டம்பர்ல வந்து 1801 செப்டம்பர்ல ஊமத்துரை வந்து பாஞ்சாலங்குறிச்சியில் வந்து தலையை துண்டிச்சிருவாங்க. அடுத்து வந்து 1764ல வந்து மருதநாயகம். அடுத்தது 1799 செப்டம்பர் 13 அப்போ செப்டம்பர் 13 வந்து யாரு அப்படின்னா இவர் நாகலாபுரத்துல சிவசுப்பிரமணியனார தூக்கில போட்டுருவாங்க சரிங்களா. ஸோ இது வந்து இடமெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து பொறுத்துக்கவே கேட்கலாம் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இவர் தான் வந்து கடைசி பாளையக்காரர். ஸோ ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்ட கடைசி பாளையக்காரர் யாரு அப்படின்னா இந்த தீரன் சின்னமலை தான். ஸோ 1805 வரைக்கும் வந்து போராடுறாரு. மருது சகோதரர்களோட கழகம்லாம் 1801 வந்து அடக்கப்பட்டுரும். 1805 வந்து ஜூலை 31 சங்ககிரி கோட்டையில் இவர் வந்து தூக்கில போட்டுருவாங்க. இவருடைய சகோதரர்களையும் சேர்த்து மொத்தமா வந்து தூக்கில போட்டுருவாங்க சரிங்களா. இவர் தான் வந்து ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய கடைசி பாளையக்காரர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பார்க்க போற முக்கியமான ஒரு இன்சிடென்ட் வந்து என்ன அப்படின்னா வேலூர் புரட்சி சரிங்களா. ஸோ வேலூர் புரட்சியை பத்தி பார்க்கணும் அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னா 1805க்கு அப்புறம் ஒரு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஆரம்பித்த ஒரு முதல் கழகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கழகத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தென்னிந்தியாவில் வந்து அவ்வளோ வந்து விடுதலை போராட்டங்கள் நடைபெறாது. 1850க்கு அப்புறம் தான் ஒரு பெரிய அளவிலான விடுதலை போராட்டம் நடக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கான காரணம்லாம் என்னன்னு பார்க்கணும். வேலூர் புரட்சிக்கான காரணம்லாம் என்னன்னு பார்க்கணும். ஸோ 1792ல வந்து திப்பு சுல்தான் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போர்ல வந்து தோத்துருவாரு சரிங்களா. ஸோ 1792ல திப்பு சுல்தான் ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து தோத்துருவாரு. அதனால வந்து தோத்ததுனால ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சேலம் திண்டுக்கல் சரிங்களா. ஸோ சேலமும் திண்டுக்கல்லையும் ஆங்கிலேயர் வசம் எப்ப ஆச்சு அப்படின்னா 1792ல சரிங்களா. ஸோ 1792ல திப்பு சுல்தானுடைய போர் முடிவுக்கு பின் சேலம் திண்டுக்கல் ஆகிய வருவாய் மாவட்டங்களை ஆங்கிலேய அரசு வந்து பெற்றுக்கொண்டதாமா சரிங்களா. நெக்ஸ்ட் 1799, ஸோ ஆங்கிலேயருக்கு 1799 ஆங்கிலேய மைசூர் போர் முடிவில் கோயம்புத்தூர் வந்து இணைச்சிருவாங்க சரிங்களா. ஆல்ரெடி 1792ல சேலம் மற்றும் திண்டுக்கல், 1799ல ஆங்கிலேய மைசூர் போரின் முடிவில் கோயம்புத்தூரை வந்து வாங்கிடுவாங்க. 1798ல தஞ்சாவூரே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இனிமே நாங்க வந்து ஆங்கிலேயர் கட்டுப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் வந்து வாண்டடா வந்து அரெஸ்ட் ஆயிருவாங்க சரிங்களா. ஸோ 1792 சேலம் திண்டுக்கல், 1799 ஆங்கிலேய மைசூர் போரின் முடிவில் கோயம்புத்தூர், 1798ல வந்து தஞ்சாவூர். இப்போ வந்து ஒரு பாதி தமிழ்நாடே வந்து இணைஞ்சிருச்சு. ஸோ ரிமைனிங் இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 1801ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒப்பந்தம் வருது. எங்க அப்படின்னா ஆற்காட்டு நவாபுக்கும் ஆங்கிலேயர்களுக்கு எதிரே வந்து ஒரு ஒப்பந்தம் வருது. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா ஆற்காட்டு நவாபுடன் ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 1801ல வட ஆற்காடு, தென் ஆற்காடு, திருச்சிராப்பள்ளி, மதுரை மற்றும் திருநெல்வேலி, ஸோ மொத்த தமிழ்நாடுமே உங்க கண்ட்ரோல் கூட வந்துருச்சு. மொத்த தமிழ்நாடுமேவும். ஸோ பார்த்தோம் அப்படின்னா 1792ல சேலம் திண்டுக்கல், 1798ல தஞ்சாவூர், 1799ல வந்து கோயம்புத்தூர், 1801ல வட ஆற்காடு, தென் ஆற்காடு, திருச்சிராப்பள்ளி, மதுரை மற்றும் திருநெல்வேலி, ஸோ மொத்த தமிழ்நாடுமே வந்து ஆங்கிலேயரோட கட்டுப்பாட்டில் வந்துருச்சு. ஸோ இதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வேலூர் முக்கிய புரட்சிக்கான உடனடி காரணங்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ராணுவத்தில் வந்து ஊதியம் குறைவு, பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ராணுவம் வந்து
குறிப்பா வந்து இந்தியர்கள பார்த்தோம் அப்படின்னா, அந்த அடிமட்ட லெவல்ல சிப்பாய் அந்த மாதிரியான லெவல்ல தான் வச்சிருப்பாங்க. ஆனா இதே ஆங்கிலேயர்கள பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து இந்த கர்னல், மேஜர், ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு ஹையர் போஸ்ட்ல வந்து ஆங்கிலேயர்களும், இந்த கீழ்மட்டமான வேலைக்கு வந்து இந்தியர்களையும் வந்து பணி அனுப்பிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஆங்கிலேயர்களுக்கு வந்து உடனடி பதவி உயர்வும், இந்தியர்களுக்கு வந்து பதவி உயர்வுக்கான வாய்ப்புமே வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இதுவுமே வந்து ஒரு காரணமா இருந்துச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, 1805ல ஒரு கொடுமையான பஞ்சம் வந்து தென்னிந்தியாவுல வந்து ஏற்படுது. ஸோ அந்த சமயத்தில பார்த்தோம் அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் வந்து நெறைய செல்வத்த வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்கிருந்து இல்ல இங்கிலாந்துக்கு வந்து ஏற்றுமதி பண்றாங்க. ஆனாலும் இங்க இருக்க பஞ்சத்த வந்து அவங்க வந்து பெருசா வந்து கண்டுக்கல. சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து சமூக மத நம்பிக்கைகள் இழிவு. ஸோ இது வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த ஸோ கிறிஸ்டியன்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, முழுசா வந்து இந்த மீச, தாடி எதுவுமே இல்லாம இருப்பாங்க இல்லையா? ஸோ அதே மாதிரியே வந்து இஸ்லாமியர்களையும், இந்துக்களையும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, யாருமே வந்து மீச, தாடி எதுவுமே வச்சுக்கக்கூடாது. எல்லாத்தையும் வந்து சவரம் பண்ணிறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கழுத்துல வந்து பொட்டு வைக்கிறது, சரி நெற்றியில வந்து பொட்டு வைக்கிறது, கழுத்துல டாலர் போடுறது அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால, இதுவுமே வந்து ஆ இந்தியர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, எங்கள இது கூட உரிமை இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான போராட்டத்துல ஈடுபடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, திப்பு சுல்தான். திப்பு சுல்தான் தோல்வி இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, திப்பு சுல்தான் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய மகன்கள வந்து இந்த வேலூர் கோட்டையில தான் வந்து ஒரு கைதியா வந்து அடைச்சு வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த வேலூர் கோட்டையில தான் திப்புவினுடைய மகன்கள் வந்து கைதி அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, புதிய ராணுவ விதிமுறை. புதிய ராணுவ விதிமுறைய வந்து அறிமுகப்படுத்தினது யாரு அப்படின்னா, அப்போதைய தலைமை தளபதி ஜான் கிரடாக். ஜான் கிரடாக் தான் சொல்லுவாங்க. புதிய ராணுவ விதிமுறைய வந்து நடைமுறைப்படுத்தினது யாரு அப்படின்னா, ஜான் கிரடாக் அப்போதைய தலைமை தளபதி. இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, புதிய வகை தலைப்பாகைய வந்து இது பண்றாரு சரிங்களா? புதிய வகை தலைப்பாகை அப்படின்னா கேப். இந்த போலீஸ் கேப்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான கேப்பு. அதுல பார்த்தோம் அப்படின்னா, சிம்பல் வந்து என்ன மாதிரியான சிம்பல் இருக்கு அப்படின்னா, அந்த சிலுவை சிம்பல் இருக்கு இல்லையா? பிளஸ். அந்த சிம்பல் இருக்கு. இத பார்த்து இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்துக்களும், இஸ்லாமியர்களும் இவங்க வந்து மதம் மாற்றம் பண்ண பார்க்குறாங்க. மதத்துக்காக தான் இவங்க வந்து இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிரா வந்து போராட வந்து நினைக்கிறாங்க. இதெல்லாம் தான் வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிரான உடனடி காரணங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ராணுவத்தில் வந்து இந்தியர்களுக்கு வந்து வேலை ஊதியம் குறைவு, பதவி உயர்வும் கிடையாது. அப்புறம் 1805ல வந்து சரியான பஞ்சம், அப்புறம் சமூக மத நம்பிக்கைகள் இழிவு, திப்பு சுல்தானுடைய மகன்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்க வேலூர் கோட்டையில தான் சிறை வைக்கப்பட்டிருப்பாங்க. புதிய ராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்துவது யாரு அப்படின்னா, ஜான் கிரடாக். அது வந்து என்ன அப்படின்னா, ஒரு புதிய வகை தலைப்பாகை. அதுல பார்த்தோம் அப்படின்னா, எப்படி இருக்கு அப்படின்னா, சிலுவை சிம்பல் இருக்கிறதுனால, இந்துக்களும், இஸ்லாமியர்களும் அத வந்து ஏற்க மறுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ புரட்சி வந்து எப்படி ஏற்படுது அப்படின்னா, 1806 ஜூலை 10ஆம் தேதி சரிங்களா? 1806 ஜூலை 10ஆம் தேதி 2 படைப்பிரிவுகள் வந்து புரட்சியில வந்து ஈடுபடுறாங்க. அது என்ன அப்படின்னா, முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவு. ஃபர்ஸ்ட் மற்றும் 23rd பெட்டாலியன். படைப்பிரிவு அப்படின்னா பெட்டாலியன் அப்படின்னுவாங்க. முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவு தான் வந்து அந்த புரட்சியில வந்து ஈடுபடுறாங்க. 1806 ஜூலை 10 தான் வந்து புரட்சி வந்து ஏற்படுது. ஸோ முதல் பலியானது வந்து யாரு அப்படின்னா, கர்னல் பேன்கோர்ட் சரிங்களா? கர்னல் பேன்கோர்ட் தான் வந்து என்ன ஆகுறாரு அப்படின்னா, முதல் பலியாகிறாரு. அவர் யாரு அப்படின்னா, அவர் வந்து கோட்டையில இருந்த ஒரு அதிகாரி. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, 23ஆம் படைப்பிரிவைச் சேர்ந்த கர்னல் மீகாரஸ். கர்னல் மீகாரஸ் வந்து அடுத்து பலியாகுறாங்க. அடுத்து வந்து மேஜர் ஆம்ஸ்ட்ராங், லெப்டினன்ட் எல்லி, லெப்டினன்ட் பாப்காம். இவங்க எல்லாருமே வந்து பலியாகுறாங்க. இவங்க எல்லாருமே வந்து பலியாகுறாங்க. குறிப்பா இதுல லெப்டினன்ட் பாப்காம்னு பார்த்தோம் அப்படின்னா, பிரிட்டிஷ் மன்னருடைய படைப்பிரிவை சேர்ந்தவர்கள். சரிங்களா? இவங்க யாரு அப்படின்னா, இவங்க வந்து பிரிட்டிஷ் மன்னருடைய படைப்பிரிவை சார்ந்தவர்கள். ஸோ இவங்க பார்த்தோம் அப்படின்னா, 1 மணி நேரத்தில ஒரு அதிகாலை வந்து ஒரு அதிகாலைன்னு பார்த்தோம் அப்படின்னா, புரட்சி வந்து ஆரம்பமாகுது. 1 மணி நேரத்தில வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 ஆங்கிலேய அதிகாரிகள வந்து 12 அதிகாரிகள வந்து கொன்றுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, மேஜர் கூட்ஸ். இவர் யாரு அப்படின்னா, கோட்டைக்கு வெளியே காவல் அதிகாரி. இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, வேலூர்ல இருந்து ஆற்காட்ல இருந்த குதிரைப்படை தளபதியாக இருந்த கர்னல் கில்லஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு வந்து தகவல் குடுக்குறாரு. அதுக்குள்ள வந்து இவங்க புரட்சியாளர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபதே ஹைதர் யாரு அப்படின்னா, திப்பு சுல்தானுடைய மகன். திப்பு சுல்தானுடைய மகன வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபதே ஹைதர வந்து புதிய மன்னர வந்து அறிமுகப்படுத்தி திப்பு சுல்தானுடைய கொடியவும் ஏத்திர்றாங்க. ஆனா கில்லஸ்பி வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு கொடூரமான முறையில வந்து எல்லாத்தையும் வந்து அடக்கிருவாரு. எங்கேயுமே வந்து போர் விதிமுறைகள் எதையுமே ஃபாலோ பண்ணாம கிட்டத்தட்ட பீரங்கி படை, அப்புறம் துப்பாக்கி படை எல்லாத்தையும் வச்சு 800 வீரர்கள வந்து கொன்றுவாரு. சரிங்களா? 800 வீரர்கள கொன்றுவாரு. அது மட்டும் இல்லாம ஒரு 600 பேர வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல வச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து இந்த புதிய மன்னர் அந்த பதே ஹைதர வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அ வங்காளத்துக்கு வந்து நாடு கடத்திருவாங்க. சரிங்களா? இந்த மாதிரியான இன்சிடென்ட் எல்லாமே நடந்துச்சு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, இதனுடைய விளைவுகள்னு பார்த்தோம் அப்படின்னா,
ஸோ 6 நபர்கள் வந்து பீரங்கியால் சுடப்பட்டும் 5 நபர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டும் 8 நபர்களும் தூக்கில் இடப்பட்டும் கொல்லப்பட்டார்கள். அந்த 600 பேர் இருந்தாங்க இல்லையா? ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 6 நபர்கள் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பீரங்கியால் சுடப்பட்டும் 5 நபர்கள் வந்து துப்பாக்கியால் சுடப்பட்டும் 8 நபர்களும் தூக்கில் போட்டாங்களாமா. இந்த புரட்சியை அடக்கிய கில்லஸ்பிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7000 பக்கோடாக்கள் சரிங்களா? ஸோ கில்லஸ்பிக்கு வந்து 7000 பக்கோடாக்கள் வந்து இலவசமாக அளிக்கப்பட்டது. இந்த ஜான் கிரடாக் ஸோ அந்த புதிய வகை தளப்பாகையை அறிமுகப்படுத்திய அந்த ஜான் கிரடாக் தலைமை தளபதி அப்போதைய அதாவது தளபதியான அக்னியூ மற்றும் ஆளுநர் வில்லியம் பெண்டங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க 3 பேரையும் வந்து பணி நீக்கம் பண்ணிட்டு அவங்கள வந்து இங்கிலாந்துக்கே திருப்பி கூப்பிட்டுருவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஜான் கிரடாக் தளபதி அக்னியூ அப்புறம் வில்லியம் பெண்டிங் ஸோ இவங்க 3 பேரையும் வந்து பணி நீக்கம் பண்ணிட்டு மறுபடியும் இவங்க எல்லாத்தையும் வந்து இங்கிலாந்துக்கே கூப்பிட்டுருவாங்க. இதில் வந்து சிறப்பாக செயல்பட்டவர்கள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்லேயே ஒரு 3 பேர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து யாரு அப்படின்னா 23ஆம் படைப்பிரிவின் 2வது பட்டாளத்தை சேர்ந்த ஷேக் ஆடம், ஷேக் ஹமீத், ஜமீதார், ஷேக் ஹுசைன் சரிங்களா? அடுத்தது 1ஆம் படைப்பிரிவின் 1ஆம் பட்டாளத்தை சேர்ந்த 2 சுபேதார்கள், ஜமேதார்கள், ஷேக் காசிம் சரிங்களா? ஸோ ஜமேதார்கள் வந்து 2 பேரும் பார்த்துருக்கோம். ஷேக் ஹுசைன், ஷேக் காசிம் சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த வேலூர் புரட்சி வந்து இங்க மட்டும் நடக்கல. இந்த வேலூர் புரட்சி வந்து தொடர்ந்து வந்து எங்கெங்கெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா இதை தொடர்ந்து பெல்லாரி, வாலாஜாபாத், ஹைதராபாத், பெங்களூரு, நந்தி துர்கம், சங்கரி துர்கம் அப்படிங்கிற இடத்துல பூரா இது வந்து செயல்பட்டது. எதிரொலிப்பு இருந்துச்சு. ஆனாலும் இந்த புரட்சி வந்து ஒரு புரட்சிக்கு தோல்விக்கான காரணம்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு முழுமையான ஒற்றுமையில கிடையாது. ஏன் அப்படின்னா அத்தனை படைப்பிரிவுகள்ல 1 மற்றும் 23ஆம் படைப்பிரிவு மட்டும் தான் வந்து சேர்ந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம புரட்சி வந்து சரியாக ஒருங்கிணைக்கப்படவில்லை. ஆக்சுவலா இவங்க வந்து எப்போ வந்து புரட்சியை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க அப்படின்னா ஜூலை 11 தான் வந்து புரட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏன் அப்படின்னா ஜூலை 9ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா திப்பு சுல்தானுடைய மகளுக்கு வந்து திருமணம் நடக்கும் வேலூர் கோட்டையில. அதுக்காக தான் வந்து எல்லாருமே அந்த கோட்டையில வந்து இருப்பாங்க சரிங்களா? ஸோ அந்த திருமணம் முடிந்த மறுநாள் வேணும் நம்ம ஜூலை 11 ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான்ல இருக்கும். ஆனால் அவங்க வந்து ஜூலை 10லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ சரியான திட்டமிடுதல் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து முழுக்க முழுக்க அந்த கோட்டைக்கு உள்ள மட்டும் தான் நடக்கும். ஸோ பக்கத்துல இருந்த குடியிருப்பாளர்கள் பொதுமக்களுக்கு கூட இந்த மாதிரி கோட்டையில வந்து பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறது வந்து தெரியாது சரிங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து என்ன சொல்றது வெளியிருந்து உதவி எதுவுமே கிடைக்காதனால தான் வந்து குறிப்பா வந்து இந்த வேலூர் புரட்சி வந்து தோல்வி அடைஞ்சு. ஸோ செவி வழி தகவல் வழி பார்த்தோம் அப்படின்னா அந்த வேலூர் புரட்சி மட்டும் இன்னும் ஒரு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தாக்கு பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா வெளியிலிருந்து எங்கேயாவது வெளியிலிருந்து உதவி வந்து அதுல மூலமா நம்ம சிறப்பாக செயல்பட்டிருக்க முடியும் அப்படிங்காங்க. ஆனால் வெளியிலிருந்து எங்கேயும் உதவி வரல. அதுக்குள்ள கர்னல் கில்லஸ்பி வந்து மொத்தமா வந்து அந்த வேலூர் புரட்சியை வந்து அடக்கிடுவார் சரிங்களா? ஸோ இதை பத்தி கருத்துக்கள்னு பார்த்தோம் அப்படின்னா இந்திய விடுதலைக்கு தமிழர்களே முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சீவி அப்படின்னு சொல்றாரு சரிங்களா? ஸோ சஞ்சீவி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்திய விடுதலைக்கு தமிழர்களே முன்னோடி அப்படிங்கிறாரு. அடுத்தது முதல் இந்திய சுதந்திர போருக்கு முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு சாவர்கர் அப்படின்னு சொல்றாரு. சாவர்கர் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னா முதல் இந்திய சுதந்திர போருக்கு முன்னோடின்னு சொல்றாரு. அடுத்தது மருது சகோதரர்கள் நடத்திய போராட்டத்தின் தொடர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ராசையன் அதாவது இந்த வேலூர் புரட்சியானது மருது சகோதரர்கள் நடத்திய போராட்டத்தின் தொடர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ராசையன் சொல்றாரு. அடுத்தது சிப்பாய் கழகத்திற்கு வழிவகுத்தது அதாவது இந்த வேலூர் புரட்சி அப்படிங்கிறது வந்து அந்த 1857 புரட்சிக்கு வந்து வழிவகுத்தது அப்படிங்கிறத மறுக்கிறது யாரு அப்படின்னா கே பிள்ளை சரிங்களா? ஸோ கே பிள்ளை தான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா இந்த சிப்பாய் கழகத்திற்கு வழிவகுத்தது என்பதை மறுத்தவர் யாரு அப்படின்னா இந்த கே பிள்ளை அப்படிதான் சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தோல்விக்கான காரணங்கள் முறையான திட்டமிடல் இல்லை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் சரிங்களா? அடுத்தது முறையாக ஒருங்கிணைக்கப்படவில்லை. ஃபர்ஸ்ட் மற்றும் 23ஆம் படைப்பிரிவு முதல் மற்றும் 23ஆம் படைப்பிரிவை சேர்ந்த வீரர்கள் மட்டும் அதில் வந்து பங்கு கொண்டாங்க. ஸோ உரிய உதவி கிடைக்கவில்லை. ஆமா வெளியே இருந்து எங்கேயுமே வந்து உதவி கிடைக்கல. வெறும் இங்க கோட்டைக்குள்ள இருந்த வீரர்கள் மட்டும் தான் இருந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ பொதுமக்கள் யாருமே இதில் வந்து பங்கு கொள்ளல. அது மட்டும் இல்லாம பல சிப்பாய்கள் ஆங்கிலேயர்களுக்கு விசுவாசமாக இருந்தார்கள். ஸோ பயம் அப்புறம் வந்து ஏழ்மை ஸோ எல்லாமே காரணமாக தான் இருக்கும். ஸோ அவங்க சுச்சுவேஷன் அவங்க பார்க்கணும். ஏன்னா வீட்டில் வந்து சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்னு ஒரு பயத்திலாலும் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஆங்கிலேயருடைய அந்த புரட்சிக்கு 1806 வேலூர் புரட்சியின் தோல்விக்கான காரணங்கள் சரிங்களா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இதோட உங்களுக்கு வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் வந்து முடியுது சரிங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலேயே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீரபாண்டிய கட்டபொம்மன், பூலித்தேவர், ஒண்டி வீரன், வேலுநாச்சியார், மருது சகோதரர்கள் பற்றி பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் தீரன் சின்னமலை மற்றும் வேலூர் புரட்சி இதை மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ கம்மிங் குரூப் 2ல இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம VR ஆன்லைன் அகாடமிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய் டு எவ்ரி ஒன்.